ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விவோ X200 FE. இப்போ இந்த ஃபோன் வந்து ரொம்பவே சின்ன சைஸ்ல வந்திருக்கு. இப்போ நீங்க சின்ன சைஸ் ஃபோன்லாம் பார்த்திருப்பீங்க. ஒன் பிளஸ்ல கூட 13S ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க, மினி ஃபோன்ட்டு. ஐபோன்லயும் மினி ஃபோன் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி விவோலயும் ஒரு மினி ஃபோன் தான் X200 FE அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது உங்களுக்கு பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 55,000 60,000 ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த போனை வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு மினி போன் நீங்க பிளாக்ஷிப்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த விவோ X200 FE கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அப்படி இந்த போன்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பா இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவோ X200 FE 5G இந்த போனோட ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பார்த்தலாம். அந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.3 இன்ச்சஸ் தான். ரொம்பவே சின்ன சைஸ் போனா கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பேக் சைட்ல வீடியோ போடுறேன், அது மாதிரி போட்டோஸும் போடுறேன், கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்களுக்கு டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். இந்த போன்ல உங்களுக்கு 8mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 186 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ரொம்பவே வெயிட்டை கம்மி பண்ணி நல்ல ஒரு மினி போனா கொண்டு வந்திருக்காங்க. விவோல இருந்து அலுமினியம் அலாய் ஃப்ரேம் பில்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் அலுமினியம் அலாயின்ட்டு ஒரு பேக் சைடு சர்க்கிள் இருக்கு பாத்தீங்கன்னா, கேமராவோட சர்க்கிள். அங்க ஏரோஸ்பேஸ் அலுமினியம் யூஸ் பண்ணிருக்காங்க. 2 நானோ சிம் நீங்க போட்டுக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP68 69 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் LTPO AMOLED கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க கம்பெனி சைட்ல இருந்து. 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் இந்த போன்ல இருக்கு. பீக் பிரைட்னஸ் நீங்க 4500 கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாக்ஷிப்ல இந்த போன்ல 5000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. சன்லைட்ல யூஸ் பண்ணா எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு 5000 nits கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் ரொம்பவே பிரைட்னஸாவே இருக்கும். இந்த டிஸ்பிளே LTPO AMOLED டிஸ்பிளே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 1260x2614 பிக்சல்ஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 461 பிபி டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல ப்ரொடக்ஷனுக்காண்டி ஸ்காட் சென்சேஷன் கோர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மல் டிராப் டெஸ்ட்ல போன் எந்த டேமேஜுமே ஆகல. அவங்களாம் டெஸ்ட் பண்ணி போட்டு வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. நார்மல் டிராப் டெஸ்ட்ல எந்த டேமேஜுமே ஆகல. ஓரளவுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 50,000 மேல உள்ள செக்மெண்ட்ல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 வந்துருது. FunTouch OS 15 தான் நமக்கு கிடைக்கும். ஆனா ஃபாரின் சைனால தான் உங்களுக்கு Origin OS கொடுப்பாங்க. நம்ம கண்ட்ரில FunTouch OS தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு 4 வருஷம் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நீங்க 2025 வாங்கினீங்கன்னா 2029 வரைக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் ப்ராப்பரா கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 2025 போயிட்டு 2013 கூட உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட் வரும். அந்த அளவுக்கு உங்க 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட், 4 வருஷம் மேஜர் அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CPU ஆக்டகோர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா Immortals G720 MC12 யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. CPU GPU இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12GB 256 12GB 512 மொத்தம் 2 வேரியன்ட் தெரிஞ்சுக்கோங்க. 256 இருக்கு, 512 இருக்கு. நீங்க 55,000 கொடுத்தீங்கன்னா 256 வாங்கிக்கலாம். 60,000 கொடுத்தீங்கன்னா நீங்க 512 வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு ஆஃபர் ஒரு 3000 5000 சம்திங் இருக்கும். கண்டிப்பா கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. கார்டு ஆஃபர் எவ்வளவுன்னு கரெக்டா தெரியல எனக்கு. ஒரு 3000 5000 இருக்கலாம். கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி கம்மியான பட்ஜெட்ல இந்த போனை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. UFS 3.1 கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு UFS 4.0 தான் கொடுக்கணும். மினி போனா இருக்கிறதுனால UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. அது கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடாவே இருக்கும்னு சொல்லி கிளைம் பண்ணிருக்காங்க. நம்ம 3.5M ஜாக் இந்த போன்ல கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ப்ளூடூத் ஏர்பட்ஸ் நெக் பேண்ட் தான் இந்த போன்ல யூஸ் பண்ண முடியும். 20 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் எந்த 5G இருந்தாலும் உங்களுக்கு 5Gல எந்த குறையுமே இருக்காது. 5G பேண்ட் ரொம்ப அதிகமாவே கொடுத்துருக்காங்க. அதனால சூப்பராகவே இருக்கும். 5G சப்போர்ட் 5G கனெக்டிவிட்டி ரொம்பவே நல்லாவே இருக்கும் இந்த போன்ல. இந்த FE சீரீஸ்ல X200 FE IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போன் Wi-Fi 7 லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல இருக்குது. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா வித்தின் செகண்ட்ல நீங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இந்த போன் கொடுத்து வச்சிருக்காங்க. USB Type-C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 2.0 OTG சப்போர்ட் இந்த போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நல்லாவே அன்லாக் ஃபாஸ்டாவே ரிமூவ் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு சிலிக்கான் லியான் பேட்டரி 6500 mAh கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் லியான் பேட்டரினால ஒரு நல்ல பேட்டரி தான். 6500 ஒரு சின்ன மினி போனா கொடுத்துட்டு பேட்டரி மில்லியாம்பேர் அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. 6500 கொடுத்துருக்காங்க. மினி போன்னா ஒரு 5000 4500 தான் கொடுப்பாங்க மற்ற பிராண்டா கம்பேர் பண்ணும்போது. இப்போ எல்லாருமே 7000 6000 6500 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போன்ல 6500 mAh கொடுத்துருக்காங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தனால 0 to 100 உங்களுக்கு 40-45 மினிட்ஸ்ல ஃபுல் ஆயிரும். அது எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கலர் சொல்லியிருக்காங்க. கிரே கலரு, ப்ளூ கலரு, எல்லோ கலரு, பிங்க் கலர். இந்த எல்லோ பிங்க் தான் மேக்சிமம் நிறைய பேர் வாங்குறாங்க.
அதான் வந்து ஸ்பெஷல் சீரீஸா வந்து விட்டுருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. கடைசியா நம்ம கேமரா பார்த்தலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி வந்து 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. சோனியோட கேமரா 3x ஆப்டிகல் ஜூம் வரைக்கும் நீங்க வந்து ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாரிட்டியா இருக்கும் போட்டோஸ். அது மாதிரி ஏஐ ஃபீச்சர் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. நீங்க ஏஐல என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது எல்லாமே இருக்கு. ஏஐ மூலியமா நீங்க எடிட் பண்ணிக்கலாம், எரைசர் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸும் இந்த போன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக்ஷிப்ல நீங்க எதிர்பார்க்கிற குவாலிட்டி வீடியோகிராஃபி போட்டோகிராஃபி கண்டிப்பா இந்த போன் அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பிளாக்ஷிப்னா நீங்க வந்து X200 X200 Pro பார்த்திருப்பீங்க. 65,000 90,000 நீங்க வாங்கியிருப்பீங்க. ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க. விவோல வந்து லாஸ்டா வந்த பிளாக்ஷிப். அந்த அளவுக்கு வந்து இந்த 55,000 60,000 செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்து வீடியோகிராஃபி சரி போட்டோகிராஃபி சரி அதுக்கு ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு, ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்கு, 4K 16 எபிஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம் தான். 4K 16 எபிஸ் தான் நிறைய பேர் வந்து எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த போன் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக்ஷிப்ல கூட வந்து 32 தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த மினி போன்ல 50 மெகா பிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஆர் மூலியமா வீடியோ எடுத்துக்கலாம். அது மாதிரி வந்து 4K 16 எபிஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமராவும் சரி ஃப்ரண்ட் கேமராவும் சரி உங்களுக்கு 4K சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளூடூத் அப்ளிகேஷன் வந்து ஒரு 1 hour அப்ளிகேஷன் இருக்கும். தேவையில்லாத அன்வான்ட் அப்ளிகேஷன் நீங்க பார்த்திருப்பீங்களா? போன் வாங்கினதுக்கு அப்புறம் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் இருக்கும். அந்த மாதிரி ப்ளூடூத் அப்ளிகேஷன் ஒரு 4-5 அப்ளிகேஷன் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன் இருக்கும். அதை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை உள்ள அப்ளிகேஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க. நோ ப்ளூடூத்லாம் இந்த போன்ல வந்து சொல்ல முடியாது. ப்ளூடூத் அப்ளிகேஷன் இருக்கு. அதை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ற ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க டெலிட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போன் வந்து மினி போன். ஒரு விவோல வந்து ஒரு மினி போன் வேணும், கைக்கு அடக்கமா ஒரு போன் வேணும். அது மாதிரி எனக்கு பிளாக்ஷிப்ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வேணும். IP68 69 பேட்டரி மில்லியம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி எல்லாமே எனக்கு ஸ்பெஷலா வேணும் அப்படின்னு கண்டிப்பா நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த போனை யூஸ் பண்ணலாம். இந்த போன் கண்டிப்பா வந்து ஒர்த் ஃபார் மணியா தான் இருக்கும். 55,000 ரூபா தான். ஏன்னா OnePlus இந்த பட்ஜெட்டுக்கு தான் அவங்க கொண்டு வந்தாங்க. வாங்குற மாதிரினா கண்டிப்பா 512 வாங்க. 512 வாங்க. அது மாதிரி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்க. இந்த போனை வாங்கிட்டு கண்டிப்பா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த போனோட அன்பாக்சிங் வந்து நம்ம சேனல்ல கண்டிப்பா நான் தனியா ஒரு வீடியோ போடுவேன். சரிங்களா? கண்டிப்பா ஒரு 2 or 3 டேஸ்ல வந்து அன்பாக்சிங் வீடியோ போடுவேன். கண்டிப்பா வந்து அதையும் செக் பண்ணி பாருங்க. விவோ X200 FE ஒரு மினி போன். இந்த போன் வந்து வருமா வராதான்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். ஃபாரின்ல தான் கண்ட்ரியில் லான்ச் பண்ணுவாங்க, நம்ம கண்ட்ரியில் லான்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம கண்ட்ரியில் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த போனுக்கு வந்து வரவேற்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நிறைய பேர் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதி மொபைல்ஸ்லயும் ப்ரீ புக்கிங் போய்கிட்டு இருக்கு. தளபதி மொபைல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அபவுட்ல வந்து கொடுத்துருப்பேன். நான் வந்து அபவுட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். கண்டிப்பா வந்து அதில் என் நம்பர்லாம் இருக்கும். உங்களுக்கு ஃபோன் வேணா என்னைய கான்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இல்லாட்டி நீங்க அமேசான்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்டயும் கிரெடிட் கார்டு ஆஃபர் உண்டு. அமேசான்லயும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா இந்த போனை வந்து நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.